வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, எதிரி தொல்லை. அந்த தொல்லையிலேருந்து நம்ம எப்படி நீங்கலாம், எப்படி அவங்ககிட்டேருந்து நம்ம விடுவிச்சிக்கலாம். நம்ம அவங்ககிட்டேருந்து அந்த எதிரி தொல்லை இல்லாமல் நம்ம எளிமையான முறையில் வெளியில் வரலாம். நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா, இப்போ வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் எதிரியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யுங்க, ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க. அந்த வேலையை உங்களை கெடுத்து உங்களை அந்த வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி அந்த வேலை செய்கிற ஆஃபீஸில் உங்களை நிறுத்தத்துக்கு ஐடியா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துனே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சங்கடம், ஒரு இடைஞ்சலை கொடுத்துனே இருப்பாங்க எந்த நேரமும். நீங்கள் நியாயமான முறையில் வேலை செய்வீங்க, செஞ்சுன்னு வருவீங்க. அந்த வேலையை கெடுத்து அந்த வேலையை அவங்க பிடிங்கி வேலை செய்கிறதுக்காக உங்களை வேலையை விட்டு நிறுத்தத்துக்கு எதையே உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி, ஓனர்கிட்ட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களே எம்டி, அவங்ககிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு நிறுத்தத்துக்கு அவங்க ஐடியா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். அதே போல் வெளியில் போயிட்டு எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல அது போல் இருக்கும். நிறைய இடத்துல நம்மளுக்கு எதிரி தொல்லை இருக்கக்கூடாது. அந்த எதிரிக்கிட்டேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கலாம், அவங்க நம்மளை கண்டால் எப்படி விலைக்கு வைக்கலான்னு நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரி தொல்லை நீங்கும். அதுக்கப்புறம் எதிரி உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. உங்களை கண்டால் ஒரு எப்படின்னா, உங்களை பார்த்த உடனே ஒரு கோபமாக பேசுறதுக்கு கூட ஒரு சாந்தமாக ஆகிடுவாங்க. உங்கள் பேச்சே எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் பக்கமே வராத அளவுக்கு, உங்கள் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மிரண்டு ஓடுறவங்க இப்போ அப்படி போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் இப்போ கூட மறுபடியும் திரிஞ்சு வேலை செய்கிற இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, வெள்ளை எருக்கும் செடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வெள்ளை எருக்கும் செடி பார்த்து அதுலேருந்து ஒரு 3 தழை பறித்து எடுத்துங்க. 3 தழை நல்ல தழையாக இருக்கணும். அந்த தழை ஓட்டையாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி பழுத்து போன மாரி இருக்கும் தழை, அது போல் இருக்கக்கூடாது. மஞ்சள் கலரில் நல்லா பச்சை கலரில் இருக்கணும். வெள்ளை இருக்கும் செடியோட தழை. அந்த தழையில் பொத்தை இருக்கக்கூடாது. பொத்தை இல்லாமல் கிழிஞ்சது இல்லாமல் ஒரு 3 தழை பறித்து எடுத்துங்க. பறித்து எடுத்து வச்சுங்க. வெள்ளை இருக்கும் செடியில் வச்ச தழையில் தான் செய்யணும். சாதா இருக்கும் செடி தழையில் செய்யக்கூடாது. செஞ்சால் பலன் கம்மியாக கொடுக்கும். அதனால் வெள்ளை இருக்கும் செடி எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அந்த தழையை ஒடிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குரங்கு காயின்னு ஒரு காய் இருக்குது. குரங்கு காய்னா கொக்கி காய். குரங்கு காய் கொக்கி காயின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு சின்னதாக தான் ஒரு பூ பார்க்கறதுக்கு அந்த ஒட்டுக்காய் செடி மாரி இருக்கும். அந்த செடி பார்க்குறதுக்கு ஒட்டுக்கான நம்ம துணியெல்லாம் பட்டுன்னா ஒட்டிக்கும் ஒரு காய், அது போல் இருக்கும் அந்த தழை. அதுலேருந்து ஒரு காய் ஒன்று காய்க்கும். அது எப்படி இருக்குன்னா பச்சை கலரில் காய்க்கும். சின்னதாக காய்ச்சி அது உள்ளே அது பார்க்குறதுக்கு இந்த சின்ன மாங்காய் காய்க்குது இல்லையா, அது போல் காய்ச்சி வரும். அந்த காய்ச்சி அப்போ அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது பின்னாடி கீழ்ப்பகுதியில் அந்த மொனை பகுதியில் ஒரு முள் மாரி இப்படி வளைஞ்ச மாரி வரும். காயில் தெரியும். அதை பிரித்து பார்த்தோன்னா அது உள்ளே முள் இருக்கும். அதில் ஒரு விரை இருக்கும். அந்த விரையில் ஒரு முள் இருக்கும். அந்த முள் எப்படி இருக்குன்னா, இந்த தேள் கொடுக்கு இருக்குது இல்லையா, தேள் நடுற தேள் கொடுக்கு இல்லை, அது போல் இருக்கும். இப்படி இருக்கும். 2 கொடுக்கு இருக்கும். இந்த போல் 2 முள் இருக்கும். இப்படி வளைச்சிக்கின்னு அந்த காய் பழுத்து வெடிச்சதுக்கப்புறம் வெடித்து அந்த தோல் கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அந்த காய் உள்ளே இந்த விரை இருக்கும். விரை அது போல் இருக்கும். பார்க்கறதுக்கு அது உள்ள சந்தாக இருக்கும். ஒரு பாறை பொத்தலாக இருக்கும். அந்த இது வேற அதில் 2 முள் இருக்கும். இப்படி கொக்கி மாரி பார்க்கறதுக்கு இந்த சைஸாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த காய் எங்கே கிடைச்சாலும் பெருசி எடுத்தாந்து வச்சுக்கிங்க. அதில் ஒரு 3 காய் தேவை நம்மளுக்கு. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யாருக்கிட்டனா கேட்டு எப்படின்னா அதை தேடி பிடிச்சி வாங்கி வச்சுக்கிங்க. ஆன்லைனில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற கிராமத்து சைடு அது நிறையா இருக்குது. ஏரி ஓரம், ஏரிக்கரை ஓரத்தில் இருக்குது, மஞ்சள் பயிர் இருக்குது. அது இல்லாமல் இந்த குளம், பெரிய பெரிய குளம்லாம் இருக்குது இல்லையா, அந்த குளத்து ஓரத்தில் மஞ்சள் ஏரியில் நிறையா இருக்குது இந்த சைடெலாம், நாங்கள் இருக்கிற கிராமத்து சைடெலாம். அதுபோல் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது போல் பெருசி எடுத்து வச்சுக்கிங்க. அந்த காய் வெள்ளை இருக்கும் செடியோட தழை,
அதுக்கப்புறம் வந்து இந்த கொக்கிக்காய், இதுக்கு வந்து 2 பேர் சொல்லுவாங்க. கொக்கிக்காய், குரங்கு காய்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க குரங்கு தோலுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அது அப்படியே நம்ம இப்படி வச்ச உடனே இப்படி சாதியில் வச்ச உடனே அப்படியே மாட்டிக்கும். முள் முள் இருக்கும், 2 முள் பார்க்கறதுக்கு இப்படி மாட்டினா அப்படியே மாட்டிக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த முள் வந்து கூர்மையாக இருக்கும். நம்ம தேளுக்கு இருக்கிற முள் மாரியா இருக்கும் பார்க்கறதுக்கு. தேளுக்கு வந்து 1 இருக்கும், இதில் 2 இருக்கும். இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி அப்படியே கொக்கி மாரி இப்படி மாட்டுற மாரி இருக்கும். அதை எடுத்தாந்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஆறு பக்கத்தில் இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கணும். ஆறு உங்கள் பக்கத்தில் வந்து ஆறு வந்து ஓடுற தண்ணி இருக்கணும். ஆற்றுல தண்ணி ஓடணும். அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வெள்ளை இருக்கும் செடி தழையை கையில் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறீங்க, இந்த குரங்கு காயை எடுத்து, இந்த கொக்கி காயை எடுத்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி 3 தடவை கிழிக்கணும். சொல்லி சொல்லி 3 தடவை அந்த தழையை வந்து கீழ்ச்சி விடணும். தண்ணியில் வச்சுக்கணும் கையை. தழையும் தண்ணியில் இருக்கணும். தண்ணி ஓடுது இல்லையா, ஓடுற தண்ணியில் இப்படி கையை வச்சுக்கின்னு அந்த தழையை கையில் வச்சுக்கின்னு இப்போ கீழ்ச்சி விடணும். 3 தடவை சொல்லி சொல்லி கிழிக்கணும் அந்த தழையை, அவங்க பேரை சொல்லி. அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணியில் ஓடிடும். அடுத்த இலையை எடுத்து அதேமாரி வந்து 3 தடவை அவங்க அதே பேரை சொல்லி சொல்லி கிழிக்கணும். கிழிச்சி விட்டுடணும். அதே போல் அந்த இன்னொரு 3 தழை சொன்னோம் இல்லையா, 3 தழை எடுத்து இந்த காய் வந்து 3 காய் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, 3 காய், ஒரு காய்க்கு ஒரு இது வந்து தண்ணியில் விட்டுடணும். இப்போ ஒரு தழையை கிழிக்கிறீங்கன்னா அந்த தழையை விட்டுடணும், அந்த காயும் போட்டுடணும், தண்ணியில் ஓடிவிடும். மறுபடியும் வந்து அது போல் வந்து இன்னொரு காய் இன்னொரு தழை எடுத்து அவங்க பேரை சொல்லி 3 தடவை சொல்லி சொல்லி கிழிச்சு, இவங்க வந்து இந்த எதிரியெல்லாம் எங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, எனக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், இவங்க தொல்லையே இருக்கக்கூடாது, இவங்க வந்து எங்ககிட்ட என் பக்கமே வரக்கூடாது, அவங்க பேரை சொல்லி மனசில் வேண்டிக்கின்னு நல்லா கிழிச்சி விட்டிங்கன்னா ஓடிவிடும். இது போல் 3 தடவை சொல்லி சொல்லி கிழிச்சி விட்டுருங்க. இந்த காயும் தண்ணியிலே போட்டுடணும் கிழிச்சி விட்ட உடனே. விட்டுட்டு இப்போ ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துடலாம். வீட்டுக்கு வந்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்பயுமே இருக்கிற மாரி இருந்துக்கலாம். அது உங்கள் பக்கத்தில் வந்து ஆறு இல்லை, பக்கத்தில் ஆறு கிடையாது, ஆறு இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் எப்படி போய் செய்யறதுன்னா, கடல்கரை பக்கத்தில் இருந்தால் கடல் தண்ணியில் செய்யலாம், கடலில் போயிட்டு செய்யலாம். அது போல் அவங்க வேறு 3 தடவை சொல்லி தண்ணியில் விட்டுடலாம். அதை கீழ்ச்சி அந்த தழையை கீழ்ச்சி விடணும். அந்த கொக்கியை கையில் எடுத்துக்கின்னு இப்படி கீழ்ச்சிங்கன்னா கிழியும். அது முள் மேத்தனை இருக்குது இல்லையா, இப்படி கீழ்ச்சிங்கன்னா கிழியும். தண்ணியில் விட்டிங்கன்னா ஓடிவிடும். அது போல் வந்து 3 தடவை அவங்க பேரை சொல்லி 3 தழையும் வந்து இப்போ சொல்லி தண்ணியில் விட்டுருங்க, ஓடிவிடும். அப்படி உங்கள் பக்கத்தில் கடல் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, வீட்டில் வந்து இந்த கூடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ணா கூடை இல்லை ஒரு டபரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் எதனா இருந்ததுன்னா அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து இது லாஸ்ட்டு, இது உங்களுக்கு ஆற்றுல செஞ்சால் பவர் அதிகமாக இருக்கும், கடலில் செஞ்சாலும் பவர் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் இப்போ உங்கள் பக்கத்தில் ஆறு கடல் இல்லை, நாங்கள் எப்படி செய்யறதுன்னா வீட்டிலே செய்யலாம். இந்த அன்னக்கூடை இல்லை டபரா இது போல் ஏதாவது ஒரு டப்பு எதனா இருந்ததுன்னா அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க. பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணியில் அந்த தழையை வச்சிக்கின்னு நீங்கள் அவங்க பேரை சொல்லி சொல்லி அந்த தழையை கிழிக்கணும். கிழிச்சி அதிலே விட்டுருங்க, எடுத்து எட்டப்படக்கூடாது, அந்த தண்ணியிலே விட்டுருங்க. அதே போல் அந்த 3 தழையும் கீழ்ச்சி விட்டுட்டு அந்த விரையும் அதிலே போட்டுருங்க. அந்த கொக்கி காயை போட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக கிழிக்கிறீங்க இல்லையா அந்த தழை, அதை வந்து அப்படியே தண்ணியில் மேலே வச்சுருங்க, விட்டுட்டு அதில் ஒரு கற்பூரம் இருக்குது இல்லையா, அந்த கற்பூரத்தை வச்சு அந்த தழை மேலே வச்சு கொளுத்தி விட்ருங்க. கொளுத்தி விட்டிங்கன்னா அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போய் அந்த அன்னக்கூடையால் அந்த தண்ணி நிறைய பிடிச்சி தூக்க முடியாத அளவுக்கு வச்சுருப்பாருங்க. அந்த தண்ணியை தூக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க. அந்த யானத்தை அப்படியே தண்ணியால் தூக்கி போய் எங்கேயாச்சும் உங்கள் மண்ணில் ஊற்றக்கூடாது, வேறு எங்கேயா கால் படாத இடத்துல, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஊற்றிடுங்க. அந்த தழையாக அந்த விரையோட ஊற்றிடுங்க. அந்த காயோட ஊற்றிட்டிங்கன்னா எதிரி தொல்லை உங்களை விட்டு விலகிடும். இது எளிமையான பரிகாரம் தான், ரொம்ப வந்து காசு செலவாகிற பரிகாரம் கிடையாது. இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். நம்பிக்கையாக செஞ்சிங்கன்னா தாந்திரிக பரிகாரத்தை வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த பரிகாரம் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 தழை எடுத்து 3 தடவை கீழ்ச்சி வர்றீங்களா, அதோ போல் 9 நாளைக்கு செய்யணும். 9 நாளைக்கு செய்யணும். செஞ்சின்னா நல்ல பவரை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த எதிரி தொல்லை இருக்காது. அந்த எதிரி உங்களை கண்டா விலகி ஓடுறாங்க. இதே வந்து எல்லாம் நினைப்பீங்க, ஒரு எதிரிக்கு எல்லாத்தையும் ஒரு 5-6 எதிரி இருக்கிறாங்க, இதிலே செய்யலாமான்னு கேட்டால் செய்ய முடியாது.
ஒரு ஒரு எதிரிக்கும் தனித்தனியாக தான் செய்ய முடியும். ஒரே தலையில் வந்து எல்லா பேரையும் வந்து சொல்லி அவங்க பேரை இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரையும் வந்து அவங்க அந்த இதிலே வந்து சொல்லி செய்ய முடியாது. ஒருத்தவங்களுக்கு தான் செய்ய முடியும் ஒரு இதில். அதுபோல் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எதிரிக்கு செய்யலாம். இன்னொரு எதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யலாம். இது வந்து ஒரு எதிரிக்கு மட்டும்தான். எதிரி வந்து நம்மளுக்கு விட்டு விலகி ஓடணும், என் பேச்சுக்கு வரக்கூடாது, என்னை கண்டா விலகணும், நான் வேலை செய்கிற இடத்துல வந்து எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எதிரியால் நம்ம தொல்லை இருக்கக்கூடாது, நல்லா வேண்டி செஞ்சினா இது நம்பிக்கையாக செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அவங்க வந்து உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அப்படி வந்தால் கூட உங்ககிட்ட வந்து அந்த ஏற்கனவே பேசுகிறாங்க இல்லையா, ஒரு மாதிரியா ஒரு ஒரு திமிரா ஒரு மாதிரியா பேசுவாங்க உங்களை, அது போல் பேச மாட்டாங்க. ஒரு நல்ல குணமாக பேசுறதுக்கு மாறிடும். அப்படி உங்களுக்கு மாறலைன்னா உங்கள் பக்கம் வரமாட்டாங்க, வரமாட்டாங்க, உங்கள் பேச்சே எடுக்க மாட்டாங்க. இந்த எதிரி வந்து யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, எங்கே இருக்கிறாங்களோ அவங்க வந்து உங்கள் பேச்சுக்கே வரமாட்டாங்க. ஆனால் அவங்க பேரை சொல்லி தான் செய்யணும், அந்த இதை கீழ்ச்சி விடணும். அதேமாரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதை போல் ஒரே இலையில் அது போல் கிழிக்கூடாது. ஒரு இலைக்கு ஒரு ஆளை இப்போ வச்சு தான் செய்யணும். ஒரு ஆள் எதிரிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் செய்யணும். செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பவரை கொடுக்கும். அதுபோல் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்குறவங்களாம் வந்து கேட்குறது உண்டு. சாமி, எதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது, நாங்கள் இப்படி நடந்து போனால் கேள்வி கேட்குறாங்க, இப்படி வந்தால் கேள்வி கேட்குறாங்க. அது இல்லாமல் எங்கள் வீட்டு வந்து பக்கத்தில் நாங்கள் வண்டி விடுவோம், எங்கள் வாசலில் போய் நேராக வண்டி விடுவோம், எதிர் வீட்டுக்காரர் எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, வேணுமுனே வருவாங்க. சாமி, நாங்கள் வந்து எந்த பேச்சுக்கும் போக மாட்டோம், அவங்க யாரோ நாங்கள் யாரோன்னு இருப்போம், எங்கள் வாசலில் வண்டி விடுவோம். அந்த அவங்க எதிரில் இருக்கிறவங்க வந்து வேணுமுனே எங்கள் வண்டி மேலே தண்ணி ஊற்றுவாங்க, இதை எடுத்து போடுவாங்க, ஒரு மாதிரியா திமிராக நடக்கிறாங்க. சாமி, நாங்கள் வந்து வேண்டாம், சண்டை சச்சிரு வேணாம், ஒதுங்கி போனாலும் அவங்க வேணுமுனே வந்து சண்டை வாங்குறாங்க, அவங்க தொல்லை இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை செஞ்சு அந்த தொல்லை இருக்கக்கூடாது, எதிரி தொல்லை இருக்கக்கூடாது, அவங்க சாந்தமாகி சமாதானமாகி இவங்ககிட்ட நல்லா பேசணும், நல்லா பழகணும், நல்ல ஒரு ஒத்துமையாக இருக்கணும்னு நான் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். அவங்க வந்து அது போல் வீட்டில் கொண்டு போய் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த எதிரி தொல்லை இருக்காது. அவங்க நல்ல குணமாக மாறி ஒரு அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல எண்ணமாக வந்து இவங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அதுபோல் வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். இது போலையும் செய்யலாம். இதில் இப்போ ஓணுன்றவங்க என்னை தொடர்பு கொண்டால் நான் செஞ்சு கொடுப்பேன், இந்த எதிரி தொல்லையிலேருந்து வெளியே வர்றதுக்கு. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலமருங்க. நன்றி, வணக்கம்.